ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். என்னென்னா யூஷுவலான வீடியோவாக இது இருக்காது. டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. முருகனும் நானும் அப்படின்ற ஒரு டைட்டிலில் இந்த வீடியோ நான் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுவும் இந்த ஸ்பெஷல் டேயில் என்னோட லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய ஒரு மிராக்கிளை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முருகன் பக்திக்குள்ளே எப்படி நான் வந்தேன் அப்படின்னா, என்னோட அம்மா அப்பா எல்லாருமே 2 சைடுமே நாங்கள் எல்லாருமே தெய்வம் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியான ஆள். அதுலேயும் என்னோட தாத்தா அம்மாவோட அப்பா முருகர் பக்தர். ஸோ அவங்க நான் 3rd படிக்கும்போது இறந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க. நான் அந்த சோகத்தில் இருக்கும்போது அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி முருகா முருகான்னு சொல்லி இறந்ததா நான் 3rd படிக்கும்போது இதெல்லாம் என் காதுபட பேசும்போது என்னோட தாத்தாக்கு பிடிச்ச தெய்வம் முருகன். அப்போ இனிமேல் எனக்கும் முருகனை தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த வயசில் எந்த விவரமுமே இல்லாமல் என் மனசுக்குள்ளே வந்தவர் தான் முருகர். இப்படி தான் என் மனசில் முருகர் பக்தி வந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க கோவில் வடகரை முருகன் கோவில் அறந்தாங்கில இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கே இருந்து தான் முருகர் பக்தியை நாங்கள் தொடர்ந்தோம்னே சொல்லலாம். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் காது குத்து நடந்த இடமும் அங்கே தான். இப்போ நல்லாவே கட்டியாச்சு. அந்த கோயில் கட்டும்போது நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் கும்பிட்டன் எல்லாரையுமே கூப்பிட்டு நில வைக்க கூப்பிட்டுருந்தாங்க. அதில் கலந்துக்கிற வாய்ப்புமே எனக்கு கிடைச்சிது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் முருகர் நம்ம லைஃப்பில் நடத்தி கொடுத்துட்டே இருந்தார். அது உணர்வு பூர்வமாக புரிகிற அளவுக்கு எனக்கு அப்போல்லாம் பக்குவம் கிடையாது. எல்லா தெய்வங்களுமே ரொம்ப இஷ்டப்பட்டு தான் கும்பிடுவேன். அதில் முருகர் மட்டும் ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அது என்னோட தாத்தாவோட நினைவாக நான் கும்பிட ஆரம்பித்தேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு கல்யாணம் நடந்தது வயலூர் முருகன் கோவில். எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் சஷ்டி கவசம் டெய்லியுமே கேட்பேன். ஸ்கந்த குரு கவசம், ஸ்கந்த சஷ்டி கவசம், இது அப்புறம் சக்தி கவசம், இது 3மே நான் தொடர்ந்து கேட்பேன். எனக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக நான் கேட்டேன். அதே மாதிரி நடந்துச்சு. எனக்கு அந்த நம்பிக்கை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் மிகப்பெரிய ஒரு விஷயத்த நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சொல்ல போகிற இன்சிடென்ட் நடந்த நாள் ஜூலை 7th 2014 நடந்துச்சு. அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வாழ்கிற ஒரு நாளுமே முருகன் போட்ட பிச்சைன்னு தான் சொல்லணும். இது இன்சிடென்ட்னு சொல்கிறத விட அது ஆக்சிடென்ட் நடந்த நாள்னு தான் சொல்லணும். 2014 மேக்ஸ் அவுட் ஆயிடுச்சு வீசா. ஸோ நாங்கள் இந்தியாவிலே இனிமே இருந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வேலை கோயம்புத்தூரில் இருந்தது. எங்களோட கிராமத்துல இருந்து எனக்கு கொடுத்த திங்ஸ் அந்த பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு காரில் நாங்கள் கிளம்பினோம். போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு காரைக்குடியில் போய் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். எங்களுக்கு ரிலேட்டிவ் தான் அந்த அண்ணா, அவங்களுமே டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் கூட கூப்பிட்டுட்டு நான் தான் சொன்னேன் என்னோட ஹஸ்பண்டை கார் டிரைவ் பண்ண சொல்லி. அவங்க காரும் டிரைவ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது நைட்டு ஒரு 7, 8 அந்த மாதிரி இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது திருமயம் தாண்டினதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னு கீழே குனிஞ்சு ஃபோன் எடுத்தேன். ஏன்னா என்னை சுற்றி திங்ஸ் இருந்ததுனால பேகுக்குள்ளே ஃபோனை கீழே வச்சுருந்தேன். எங்கள் அம்மா தான் கால் பண்ணாங்க. திருமயம் தாண்டி வந்துட்டு இருக்கோமான்னு சொல்லி இப்படி நிமிர்ந்து பார்த்தா நேராக ஒரு லாரி கிட்டக்க தான் தெரிஞ்சுது. 2 சைடுமே ரோடு. நடு ரோட்டில் லாரி நின்றுட்டு இருக்கு. அது அவங்க யூட்டர்ன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்களா, ரிவர்ஸ் வர ட்ரை பண்ண அதெல்லாம் தெரியல. ஆனால் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. எந்த ஒரு ஷைனிங் ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல ப்ரௌன் கலர் லாரி. கிட்டக்க கார் வந்தோடனே தான் எங்களுக்கு அந்த லாரியே தெரிஞ்சுது. விட்டால் லாரியில் எங்கே மோதிடுமோன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஒரு மைல் ஸ்டோன் இருந்ததுல இது மோதிட்டாங்க. எங்க அம்மா ஃபோன் காலில் இருக்காங்க. ஃபோன் அந்த மைல் கல்ல மோதும் போது டங்குன்னு ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. நான் கண்ணை இறுக்கி அப்போ 3 நாள் தான் ஃபோன் எங்கிட்ட இருக்கு. நாங்கள் அப்படியே உருண்டு போயிட்டே இருக்கோம். கார் நல்லா உருண்டு பள்ளத்துக்குள்ளே போயிருச்சு. இப்போ எங்கள் அம்மா லைனில் இருக்காங்க. நான் முருகா முருகா என் பையனை மட்டும் காப்பாற்று முருகான்ட்டு அப்போ என் வாயில் வந்தது முருகன் தான். நான் எல்லா தெய்வத்துமே இஷ்டமாக கும்பிட்ற ஒரு ஆள். ஆனால் முருகனை மட்டும் அந்த நேரம் நான் கூப்பிட்டதுக்கான சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்குமே நான் முருகான்னு சொல்லி பழகுனதுனால தும்புனா நின்னா உட்காந்தா வலிச்சா எல்லாத்துக்குமே, ஏன்னா எனக்கு தாத்தாவை பிடிக்கும், அதனால முருகான்னு சொல்லி பழகிடுச்சு. அப்போ நான் முருகான்னு சொல்லி கூப்பிட்டப்போலாம் என்னை பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி வந்த ஆள் மாதிரியே நான் இல்லை. அந்த காரை விட்டு நான் போகும்போது அந்த மாதிரி ரோல் ஆகி
கார் வந்து தலைகீழாக கிடந்துச்சு. எல்லா டோரும் லாக் ஆகிடுச்சு. அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்டும் முன்னாடி உட்காந்துருந்த எங்களை ரிலேட்டிவ் அந்த அண்ணாவும் தான் முன்னாடியில் கண்ணாடி உடஞ்சதுனால அது வழியாக வெளியில் வந்தாங்க. நல்ல வேளை என்னோட ஹஸ்பண்ட் வந்து சீட் பெல்ட் போட்டதுனால அவங்களும் வந்து ஸ்டேரிங்கில் அந்த ஒரு இடித்தது தான். அவங்களுக்கும் பெரிய காயம் எதுவும் இல்லை. லைட்டாக கையில் வந்து கீறி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து பிளட் வர மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த ரிலேட்டிவ் அண்ணாக்கும் கையில் ஆனால் அந்த கிளாஸ் எல்லாம் பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் செராச்சு இருந்தது. நான் வந்து கண்ணாடி கிட்ட தான் உட்காந்துருந்தேன். எனக்கும் என் பையனுக்கும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. ஒரு துளி கூட பிளட் வரல. அவ்வளோ பெரிய மிராக்கிள் அந்த நாள் வந்து எனக்கு நடந்துச்சு. அன்னைக்கு ஏற்கனவே நான் ரொம்ப பக்தி முருகன் மேலே. ஆனால் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த ஒரு நாளுமே வந்து நீ போட்ட பிச்சை தானே இதுன்னு எனக்கு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு அது நம்ம வந்து ஒரு இறப்பின் விளிம்பையே வந்து பார்த்தப்போ வந்து நமக்கு வந்து ஆள் மனசில் வந்து நம்மளை யார் காப்பாற்றினாங்களோ அவங்களோட எண்ணம் நம்மளை விட்டு போகாதுல்ல. அது மாதிரி தான் அந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் எனக்கு வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதுவும் அந்த கார் உருளும் போது எங்கேயுமே எனக்கு இடிக்கலை, எங்கேயுமே அடிப்படலை. ஏன்னா என்னை சுற்றி பாத்திரங்கள், குத்து விளக்கு, இந்த சைடு கண்ணாடி, அந்த உருளும் போது கூட எனக்கு ஏதோ ஒரு சாஃப்டான ஒரு பாலில் நான் உருண்ட மாதிரி தான் ஃபீலிங். ஆனால் அந்த பயத்தில் நான் கண்ணை இறுக்கி மூடி முருகனை மட்டுமே கூப்பிட்டேன். நான் அப்படி கூப்பிட்ட என்னைய வந்து நான் காரை விட்டு இறங்கும்போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா என் சேலை கூட எங்கேயுமே வந்து கலையலை. நான் போட்டிருந்த தோடோ எதுவுமே ஆகலை, எதுவுமே கீறலை, எதுவுமே ஆகலை. நான் அப்படியே இறுக்கி என்னோட உடம்பால் வந்து என்னோட பெரிய பையன் ஈகனை வந்து நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி அவனை மட்டும் காப்பாற்றுன்னு நான் கேட்டேன். எனக்கு எங்கள் 4 பேரையும் காப்பாற்றி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த டைம் வந்து எல்லாரும் ஓடி வந்து காரெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. அது கேஸ் வண்டி வேற கூட அந்த இடித்த வேகத்துக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அந்த கடவுளோட அருளால் வந்து அன்னைக்கு வந்து இந்த மிராக்கிள் நடந்துச்சு. எனக்கு இந்த சைடு என்னோட வெர்ஷன், அந்த சைடு எங்கள் அம்மா லைனில் இது எல்லாத்தையுமே லைவாக கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே அம்மனையுமே ரொம்ப விரும்பி கும்பிடுவோம். ஸோ எங்கள் அம்மா அந்த சைடு ஓம் சக்தின்னு கதறிட்டு இருந்திருக்காங்க கோயில் ரூமில். இந்த சைடு நான் முருகான்னு கதறிட்டு இருந்திருக்கேன். நாங்கள் நம்புகிற அந்த தெய்வம் வந்து அன்னைக்கு வந்து காப்பாற்றின இந்த மிராக்கிளை தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். திருப்புகள் பற்றியுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் இந்த வீடியோவில் இதோட நான் முடிச்சுக்கிறேன். சிவனையுமே ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். ஓம் சக்தி ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். அண்ணாமலையாரால் நடந்த விஷயங்களுமே என் லைஃப்பில் நிறைய இருக்குது. இது மாதிரி நம்ம நம்புகிற தெய்வங்கள் நமக்கு நிறைய மிராக்கிள் செய்வாங்க. அது உங்களுக்கு என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் நடந்தது, உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன, எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொண்டு வரும். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுளை நம்பலாம், நேச்சரை நம்புறவங்க நேச்சரை நம்பலாம், யூனிவர்ஸ் என்ன வேணாலும் நம்ம டேர்ம்ஸ் சொல்லலாம். ஈவன் நம்மளே கூட நம்ம முழுசாக நம்பலாம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறது அந்த நம்பிக்கை, அந்த ஒரு பிலீஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நடக்க வேண்டியது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.